வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் இன்னைக்கு மேற்கொண்டிருக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்குது, எஸ்ஐஆர் அறிவிச்சிருக்குது. சுமார் 21 ஆண்டு காலம் இந்த பணி மேற்கொள்ள. இதற்கு முன்பு 8 முறை இந்த சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியல் பணி நடந்திருக்குது. இன்றைக்கு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் பல்லாயிரக்கணக்கான வாக்காளர்கள் இறந்தவர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தலையும் அவர்கள் அந்த வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றே இருக்கிறாங்க. அதே போல நகரத்தில் குடியிருக்கின்றவர்கள் வீடு மாறி போயிடுறாங்க, அல்லது வெளி மாநிலத்துக்கு போயிடுறாங்க, வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. அவருடைய பெயரும் தொடர்ந்து பல ஆண்டுகளாக வாக்காளர் பட்டியல் இடம்பெற்றே இருக்குது. இப்படி முறைகேடாக இருக்கின்ற இந்த வாக்காளர்கள் எல்லாம் விடுவிக்கப்பட்டு தகுதியான வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் இடம்பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் எஸ்ஐஆர் பணி முக்கியம், எஸ்ஐஆர் முக்கியம். அதற்காக தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்குது. அதை எதுக்குறாங்க திராவிட முன்னேற்ற. எஸ்ஐஆர் என்றாலே அலறாங்க, என்னன்னே தெரியல. சார் என்று அலறாங்க. இப்ப எஸ்ஐஆர் என்று கேட்டாலும் பதறாங்க. கூட்டணி கட்சி சேர்ந்தவர்கள்லாம் அலறாங்க, என்னன்னே தெரியல. என்ன தவறு இருக்குது? காலம் போதாதுங்கிறாங்க. 1 மாத காலம் கொடுத்திருக்கிறாங்க. ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு பிஎல்ஓ அரசு அலுவலரை நியமிக்கிறாங்க. அவள் வீடு வீடாக கொண்டு போய் அந்த படிவத்தை கொடுத்து பிறகு படிவம் பூர்த்தி செய்யப்பட்டு அதை திரும்ப பெற்று சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு ஒப்படைக்கிறாங்க. இதில் எந்த ஒரு காலதாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருது. தேர்தல் வருகின்ற பொழுது அந்த வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு அடையாள ஸ்லிப் கொடுக்குறாங்க. இப்போ 5 நாளில் கொடுத்துட்றாங்க. ஒரு பாகத்தில் இருக்கின்ற அனைத்து வாக்காளர்களுக்கும் 5 நாட்களில் அந்த பூத் ஸ்லிப் கொடுக்கப்பட்டு அவர்கள் போய் வாக்களிக்கிறாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது 1 மாதம் கொடுத்துருக்குறாங்க. ஒரு பாகத்திற்கு சுமார் 1200 வாக்குகள் என்று வைத்துக் கொண்டார் கூட சுமார் 300 வீடு தான் இருக்கும். அதுக்கு மேலே இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அப்படி 300 வீடு இருக்கின்ற பொழுது ஒரு நாளைக்கு 50 வீடுனா கூட 6 நாள் கூடுதல் 2 நாள் எடுத்துட்டா 8 நாள்ல இந்த படிவத்தை அனைத்து வீடுகளிலும் கொடுத்துடலாம். அப்படி வீட்டில் இல்லாத போது மீண்டும் 2-3 நாள் கழித்து மீண்டும் அந்த சம்பந்தப்பட்ட பிஎல்ஓ அவர்கள் எந்தெந்த வீட்டில் கொடுக்கலையோ அந்த வீட்டில் கொண்டு கொடுக்கலாம். அதை வாங்குறதுக்கு போதுமான கால அவகாசம் இருக்குது. ஆனால் திமுகவும் அதே மாதிரி கூட்டணி திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகளும் எதிர்க்கின்ற நோக்கம் இதுல இறந்தவர் பட்டியலில் இறந்தவரெல்லாம் அந்த வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கக்கூடாது. அதே போல அந்த பாகத்தில் குடி பல ஆண்டுகளாக இல்லாத இருந்து வேற இடத்துக்கு போயிருந்தாலும் அவர்களும் இடம்பெற்றிருந்தா திருட்டு ஓட்டு போடுறது வசதி. தேர்தல் நாள் போது இறந்தவர்களாம் உயிர் பெற்று ஓட்டு போட வந்துடுறாங்க. அது திமுக கை வந்த கலை. அதனாலதான் இவ்வளவு பயம். இதுல என்ன தவறு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எல்லாத்துக்கும் PL2 போட்டுக்கிறோம். ஒவ்வொரு கட்சிக்கும் PL2 போட்டுக்கிறோம். அவர்கள் PLO வீடு வீடாக அந்த படிவத்தை கொடுக்கின்ற பொழுது அவர்களோட சென்று அவர்கள் சரியாக அந்த பணியை மேற்கொள்ள என்று அவர்கள் கண்காணிக்கலாம். அதுக்கு தேர்தல் ஆணையம் முழு வாய்ப்பு கொடுத்திருக்குது. அப்படி இருக்கின்ற பொழுது வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான செய்தியை மக்களிடத்திலே பதிவு வைக்கும் என்பதற்காக இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. ஏன் இறந்தவர் ஓட்டை நீக்க என்ன தவறு? பல ஆண்டுகளாக குடியில்லாம ஒரு வீட்டில் புதுசாக ஒருத்தர் குடி வந்திருக்கிறாரு. ஆனா ஏற்கனவே குடியிருந்தவர் தான் அந்த வாக்காளர் தொடர்ந்து இடம்பெற்று இருக்கிறாரு. இப்படி இருக்கின்ற பொழுது தேர்தல் நேரத்தில் இந்த வாக்குகளில் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் கள்ள ஓட்டு போட்டு ஒவ்வொரு முறை இருந்திருக்குது. இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு சென்னை மாநகராட்சி தேர்தல் நடந்தது. அப்பொழுது திருட்டோட்டு போட முயன்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒருத்தரை கையும் களமா பிடிச்சு எங்களுடைய கழக அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய ஜெயக்குமார் அவர்கள் ஒப்படைச்சார் காவல்துறையிட்ட. அவர் மீது வழக்கு போனார். 15 நாள் சிறையில் இருந்தார். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறக்கூடாது என்பதற்கு தான் எஸ்ஐஆர் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்குது. இதையெல்லாம் வேண்டுமென்றே திட்டமிட்டு மக்களிடத்தில் ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தி அவர் வாக்குகள் பறிபோகும் என்று ஒரு தவறான செய்தியை வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஏன் அவர்களுக்கு PL2 இருக்கிறாங்க, கூட்டணி கட்சிக்காருக்கு PL2 இருக்கிறாங்க. இன்னைக்கு பல கட்சி ஒன்றாக இணைந்துதான் நீங்க சொல்றீங்க. எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பூத்துக்கும் ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு PL2 கட்சி ஒரு 5-6 கட்சி கூட்டணி இருக்குது. 5-6 பேரும் PL2 பெற்றிருப்பாங்க. 5-6 பேரும் போங்க. அதுல தவறு இருந்தா
அந்த தவறு சுட்டி காட்டுங்க, அவர்கள் அதை சரி செய்வாங்க. இதில் எந்தவித தவறு செய்வதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா வேண்டுமென்றே திட்டமிட்டு மக்களை குழப்பி ஒரு தவறான செய்தியை மக்களிடத்தில் பரப்பி வருவாங்க. இது ஏற்றுக்கொள்ள முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தகுதியான வாக்காளர் பட்டியல் இடம்பெற வேண்டும். தகுதியானவர்கள் தேர்தல் நேரத்திலே வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அந்த காரணத்திற்காகத்தான் இந்த எஸ்ஐஆரை நாங்கள் ஆதரிக்கிறோம். ஏன்னா 21 ஆண்டுக்கு பிறகுதான் இப்போ வருது. இன்னைக்கு உதாரணமா ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் நடந்தது. அப்பொழுது அங்க ஒரு குடிசை மாற்று வாரியத்தில் சுமார் 1600 வாக்குகள் குடிசை மாற்று வாரியத்துடைய கட்டடம் முழுசு இடிச்சிட்டாங்க. இடிச்சு ஒரு வருஷம் ஆகியும் அந்த வாக்காளர் பட்டியலிருந்து வாக்காளர் பெயர் இடம்பெற்றிருக்குது. உடனே நாங்கள் மாவட்ட ஆட்சியர் போய் நாங்கள் முறையாக சம்பந்தப்பட்ட படிவத்தின் மூலமாக இதை கொடுத்து இங்கே குடிசை மாற்று வாரியத்திற்கு வீடெல்லாம் இடிக்கப்பட்டு விட்டது, அந்த வாக்காளர்கள் நீக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வச்சேன். எந்தவித நடவடிக்கை எடுக்கல. இன்னும் வரைக்கும் வாக்காளர் பட்டியல் இருக்குது. இன்று வரை குடிசை மாற்று வாரியத்தில் ஈரோட்டில் கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் குடிசை மாற்று வாரியம் அந்த வீட்டை முழுமையாக இடிக்கப்பட்டு விட்டது. அந்த பகுதியில் வசிக்கின்றவர்களுடைய பெயர் இன்னும் வாக்காளர் பட்டியல் இருந்திருக்குது. ஆக இப்படிப்பட்டது இடையெல்லாம் மாற வேண்டும். இப்படிப்பட்ட வாக்காளர்கள் எல்லாம் வாக்காளர் பட்டியலிருந்து விடுவிக்க வேண்டும். முறையாக அவர்கள் எங்கே போய் தங்கி இருக்கிறார்களோ எங்கே போய் இருக்கிறார்களோ அதை கண்டுபிடித்து அவர்களே வாக்காளர் பட்டியலில் இடம்பெற வேண்டும். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. உச்ச நீதிமன்றத்தில் திமுக வழக்கு தொடர்ந்து அதுல அதிமுகவும் தன்னை இணைச்சுக்கணும்னு சொல்லி பெட்டிஷன் போட்டுருக்கீங்க. ஆமா, ஏன்னா இதுல சில தவறான தகவலை திமுக பதிவு வச்சா அதை சரி செய்யணும்ல. மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனையை நாங்க உண்மை நிலையை எடுத்து சொல்றதுதான் நாங்க போயிடுவோம், ஜாயின் பண்ணிடுறோம். அதுல இல்லைன்னா வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான தகவலை நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்படும். என்ன அவளுக்கு பதற வேண்டிய அவசியம் என்ன? ஏன் பதறாங்க? ஏன் அலறாங்க? உங்களுக்கு ஊடக நம்பர் 10 அத்தனை பேருக்குமே தெரியும். தெரியாத ஒண்ணுமே கிடையாது. ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு குழப்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். ஏதோ எஸ்ஐஆர் வந்தா மக்களுக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமையை பறிபோயிரும் என்ற ஒரு தவறான செய்தியை பரப்பிட்டு வராங்க. இது கண்டனத்துக்குரியது. இன்றைக்கு பல முறை இந்த எஸ்ஐஆர் பணி தமிழகத்தில் நடந்திருக்கு. 8 முறை நடந்திருக்கு இதுக்கு முந்தி. ஆக அப்பெல்லாம் பதறல. ஸ்டாலின் அவர்கள் பதறதுக்கு காரணமே அதில் இருக்கிற இறந்தவர்கள் வாக்குகள், அங்கே வசிக்காதவர்கள் வசிப்பதாக வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கின்ற வாக்காளர்கள், இப்படிப்பட்ட வாக்காளர்களை தேர்தல் நேரத்திலே கள்ள ஓட்டு போடுவதற்கு இனி முடியாது. எஸ்ஐஆர் வந்துவிட்டார். அதனாலதான் இந்த குளறுபடியை, இந்த அவதூறு செய்தியை பரப்பி வர்றாங்க.